Disclaimer. இந்த வீடியோ எந்த லோன் ஆப், பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரமோஷன் செய்யவில்லை. இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும். ஆக்சுவலி இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ இதனுடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து பர்சனல் லோன் அப்படின்றது கொடுக்கறதா வந்துட்டு இதில் சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்கள்ட்ட நிறையா லெண்டிங் பார்ட்னர் இருக்கிறாங்க. ஸோ பேங்க் அண்ட் என்பிஎஃப்சி பார்ட்னர் இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக டென்யூர் ரேட் 3லேருந்து 72 மாதத்துலையும், ஏபிஆர் பார்த்தீங்கன்னா 10லேருந்து 45%. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் இந்த இண்ட் கேஷ் மூலியமாக நாங்கள் லோன் தரோம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஸோ ஒரு சில டீட்டெயில் அப்படின்றத லெண்டிங் பார்ட்னர் அப்படின்ற டீட்டெயில் வந்துட்டு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஆக்சிஸ் பேங்க் இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த இண்டு மணி ஸ்டாக் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது தாங்க. நம்ம ஆல்ரெடி எஸ்ஐபியை பற்றி பேசியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த அப்ளிகேஷனும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இண்டு மணி இந்தியா யூஎஸ் ஸ்டாக் எஸ்ஐபி, ஸோ அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ட்ரேடிங் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நம்ம எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா அது முழுக்க ரிவ்யூக்கானது மட்டும்தாங்க. ஸோ இங்கே 4.6 ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. 10 மில்லியனுக்கான டவுன்லோட் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க வெரிஃபைடு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இதுலேயே வந்திருக்கு பாருங்க. அதாவது நம்மளுடைய பிளே ஸ்டோர்லேயே வெரிஃபைடு அப்படின்றது வந்துச்சு. ஸோ செபி ரெஜிஸ்டர்ட் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செபி ஆக்ட் அப்படின்றத ஒரு சில டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. நம்ம ஜஸ்ட் வந்துட்டு ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா விதமான டீட்டெயில் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க இது பண்ணுறதெல்லாம் வந்துட்டு அந்த டீட்டெயிலு அதனுடைய விஷயங்கள்லாம் இதில் வந்து இருக்குது. இது வந்துட்டு நீங்கள் அது ரிலேட்டடாக பார்க்க போகிறீங்கன்னா பாருங்கள். நான் எஸ்ஐபியை பற்றி ஆல்ரெடி அது எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது, அது என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பற்றி ஒரு தெளிவாக விளக்கமாக கொடுத்து ஒரு வீடியோ போட்டுருப்போம். அதை போய் பார்க்கலன்னா பாருங்கள். ஸோ அபவுட் திஸ் ஆப் அப்படின்றதுல போகும்போது இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்டிங் வித் ஜஸ்ட் 100 rupees அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து ட்ரேடு இந்தியா ஸ்டாக் ஃப்ரம் 9:15, அதாவது 9:15 3:30 வரைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங்லாம் யூஎஸ் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 7 PM 1:30 வரைக்கும் வந்துட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அப்படின்றது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு இந்தியாவில் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் அந்த மாதிரி டீட்டெயிலில் கொடுத்து அதில் அமௌண்ட்டு, அதில் வரக்கூடிய பர்சன்டேஜ், ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றத வந்துட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஒரு அப்ளிகேஷனை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய அபவுட் ஆப்ஷனில் போய் தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, ஓகே. அப்படி இன்னும் கொஞ்சம் கீழே போய் பார்க்கும்பொழுது இவங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி, அதுக்கப்புறம் வந்து அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பாலிசி, ஸோ ப்ரைவசி பாலிசி, இந்த மாதிரி டீட்டெயில், கஸ்டமர் கேர் மெயில் ஐடி இதெல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்திட்டு இருக்கீங்கன்னா ஸோ இதில் கஸ்டமர் கேர்ட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது. நம்ம வெப்சைட்டில் போய்ட்டு சில டீட்டெயில்களையும் பார்க்கலாம். மெயில் ஐடி மூலியமாக கான்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி மெயில் ஐடியில் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நீங்கள் கால் பண்ணி கூட வந்துட்டு பேசலாம். கால் பண்ணி பேசுங்க. அடுத்தது மெயில் ஐடி அப்படின்றதுக்குள்ளே கூட போகலாம். எது உங்களுக்கு சௌரியமோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ 2019 பிளே ஸ்டோருக்குள்ளே இருக்குது. ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ 4.5 ஸ்டார் வந்துட்டு 4 லட்சத்துக்கு மேலே ரிவ்யூ, இதெல்லாம் நம்மளால் இந்த இடத்த வந்து பார்க்க முடியுது. எப்போவுமே நான் ஒரு அப்ளிகேஷன் ரிவ்யூவை சிங்கிள் ஸ்டார் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே மோஸ்ட் ரீசெண்ட் இதை கொடுத்துட்டு சமீப காலத்தில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இந்த மாதிரி சிங்கிள் லைன் எல்லாம் ஸோ அது வேஸ்ட், நமக்கு எந்த யூஸும் கிடையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக கொடுத்துருக்காங்கல்ல, ஸோ தொடர்ந்து ஒரு 30 நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதே போல் 5 ஸ்டாரையும் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயும் நமக்கு வந்துட்டு கொஞ்சம் என்னென்ன விஷயங்கள் யாரெல்லாம் பலன் பெற்றிருக்காங்க அப்படின்றது எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துடலாம். இப்போ இந்த இடத்துல ஆப் சப்போர்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வெப்சைட் லிங்க் இருக்கும், மெயில் ஐடி இருக்கும், இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ், ஹரியானாவில் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் அட்ரஸ், இங்கே ஒரு மெயில் ஐடி பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் அப்படின்றது இருக்குது. ஸோ நான் வெப்சைட் அப்படின்றது கொடுத்துட்றேன். ஸோ வெப்சைட் கொடுத்தோம்னா அது பாருங்கள் லோடிங்காக இங்கே வந்துருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் எல்லாம் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ ஓப்பன் ஃப்ரீ அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நானும் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணேன், இதில் கிடையாது, ஐசிஐசியில். ஸோ அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு அப்ளிகேஷன் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் அதே போல் இதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும், அவங்கள்ட்ட ஏதாவது பேசணும். கஸ்டமர் கேர் சர்வீஸ்ன்னு பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது. எப்போவுமே ஆப்பில் லாஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னாலே இந்த கஸ்டமர் சர்வீஸ் அப்படின்றது வந்துடும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், அதாவது வந்துட்டு சில நிறையா தான் இண்டு ஸ்டாக்குன்றது வந்துட்டு அதில் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. யூஎஸ் ஸ்டாக்கு, மியூச்சுவல் ஃபண்டுக்கு, ஸோ அப்புறம் என்பிஎஸ்லுக்கு, ஸோ அதுக்கப்புறம் இன்சூரன்ஸு, டிவைஸ் லாஸ்ட்டு, ஸோ இன்ஸ்டா ப்ளஸ்ஸு, ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ரைஸ் டிக்கெட் இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் உங்களுக்கு என்ன கேள்விகள் இருக்கோ அந்த மெயில் ஐடியை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கலாம், உங்களுக்கு சந்தேகங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் இந்த அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ. இது பிளே ஸ்டோர், ஆப்பிள் ஸ்டோர் ரெண்டுலேயுமே அவைலபிளாக இருக்குது. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கஸ்டமர் கேருக்கு மெயில் பண்ணி கேளுங்க, இல்லை கால் பண்ணி கேளுங்க.
வேறு ஏதாவது ரிலேட்டடான கேள்விகள் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஸோ வந்துட்டு உங்களுடைய கேள்விகளை சொல்லலாம். சாரிங்க, கமெண்டில் உங்களுடைய கேள்விகளை சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த 7 நாள் அப்ளிகேஷன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ, அதை போய் பார்க்கலீங்கன்னா மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ லாஸ்ட்டாக இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.